Hi guys, welcome to G Plus Star channel. உங்களை அன்புடன் வரவேற்கிறது. This video sponsored by Buymote. Buymote பற்றி மேலும் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய திட்டக்குழு உருவான வரலாற்றை பற்றி பார்க்கலாம். இந்தியா விடுதலை பெற்ற பிறகு சோவியத் ரஷ்யாவின் பொருளாதார திட்டமிடல் மற்றும் இந்தியாவின் பல திட்டங்களை அடிப்படையாக கொண்டு இந்திய திட்டக்குழு உருவாக்கப்பட்டது. 1928 சோவியத் ரஷ்யாவில் பொருளாதார திட்டமிடலுக்கான 5 திட்டத்தை உருவாக்கி வெற்றி பெற்றார்கள். அதனால் அந்நாட்டை முன்மாதிரியாக கொண்டு இந்தியாவில் திட்டமிடல் உருவானது. சர் எம் விஸ்வேஸ்வரய்யா திட்டம் 1934. பொறியாளர், பொருளாதார நிபுணர், இந்திய பொருளாதாரத்தின் முன்னோடி, அரசியல்வாதி, மைசூர் திவான் என்று அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். 1936 இந்திய பொருளாதார திட்டமிடல் என்னும் நூலில் 10 ஆண்டுக்கான திட்டத்தை எழுதி விளக்கியுள்ளார். தேசிய திட்டக்குழு 1938. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஜவஹர்லால் நேரு தலைமையில் இக்குழுவை உருவாக்கினார். ஆனால் அன்றைய அரசியல் சூழல் காரணமாகவும் 2ஆம் உலகப் போர் ஆரம்பித்ததாலும் இத்திட்டம் தோல்வியை சந்தித்தது. பாம்பே திட்டம் 1940. மும்பையின் முன்னணி தொழிலதிபர்கள் 8 பேர் ஒன்று சேர்ந்து இத்திட்டத்தை 1938 முன்மொழிந்தார்கள். இத்திட்டம் 15 ஆண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு திட்டமாகும். காந்திய திட்டம் 1944. இத்திட்டம் எஸ்.என். அகர்வால் என்பவர் தலைமையில் கொண்டுவரப்பட்டது. இத்திட்டம் வேளாண்மை மற்றும் கிராம பொருளாதார முன்னேற்றத்துக்காக கொண்டுவரப்பட்ட மிகச்சிறந்த திட்டமாகும். மக்கள் திட்டம் 1945. இத்திட்டத்தை கொண்டு வந்தவர் எம்.என். ராய் ஆவார். இத்திட்டத்தின் நோக்கம் வேளாண்மையின் உற்பத்தி அதிகரித்தல், வேளாண்மை இயந்திரத்தை கொண்டு வருதல் மற்றும் நுகர்வுப் பொருட்களை அரசே வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொண்டுவரப்பட்ட திட்டமாகும். தொழில் கொள்கை 1948. இக்கொள்கையில் மைய திட்டக்குழு, கலப்பு பொருளாதார அமைப்பு ஆகிய இரண்டையும் அமைக்க பரிந்துரை செய்யப்பட்டது. சர்வோதயா திட்டம் 1950. இத்திட்டத்தை முன்மொழிந்தவர் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் ஆவார். இத்திட்டம் காந்தியடிகள் மற்றும் வினோபாவே அவர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட திட்டமாகும். காந்தியடிகள் நாம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் வினோபாவே என்பவர் பூமிதான இயக்கத்தை கொண்டு வந்தவர். ஆனால் இத்திட்டம் சிறு தொழில்கள் மற்றும் குடிசை தொழில்களுக்கு ஊக்கம் அளிக்கும் விதமாக கொண்டுவரப்பட்ட மிகச் சிறப்பான திட்டமாகும். இத்திட்டங்களின் அடிப்படையில் 1950 மார்ச் 15ஆம் நாள் திட்டக்குழு உருவாக்கப்பட்டது. இதன் தலைவர் ஜவஹர்லால் நேரு ஆவார்.